என்னோட SQL கனெக்ஷனுக்கு நான் வந்து ஒரு பேர் கொடுத்துட்றேன், கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஈக்குவல் இங்கே வந்து நம்மளுடைய கனெக்ஷனை கால் பண்ண வேண்டியதான். நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க கனெக்ஷன். ஸோ மை SQL கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸில் எழுதி வச்சிருக்கிறது டாட் நார்த்வின் கனெக்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் செமிகோலன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். இந்த கோட் MySQL கனெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் இது வந்து app_data ஃபோல்டருக்குள்ளே SQL கனெக்ஷன் ஃபோல்டருக்குள்ளே இருக்கு. Just come back. Enter. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்மளுடைய SQL கமாண்டை வந்து இந்த இதில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் SQL கமாண்ட். அண்ட் இதுக்கு வந்து நம்ம கமாண்ட் நேம் கொடுத்துடலாம், ஈக்குவல் டு நியூ SQL கமாண்ட் செமிகோலன். அண்ட் இந்த SQL கமாண்ட்குள்ளே நம்ம 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷன் ஒன்று, இந்த SQL ஒன்று. ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே நம்ம இதை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு கமா போடுறேன். ஸோ இங்கே ஒன்று வரப்போகுது, இந்த கமாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று வரப்போகுது, இந்த கமாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று வரப்போகுது, ஒரு பேராமீட்டர். ஸோ நான் நினைக்கிறேன் என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SQL. ஸோ இந்த SQL ரைட். அண்ட் அந்த கமாவுக்கு பக்கத்தில் நம்மளுடைய கனெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த SQL இங்கே இருக்கு, இந்த கனெக்ஷன் இங்கே இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் இதில் இந்த பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணுறோம் இந்த SQL கமாண்ட்குள்ளே. அண்ட் இன்னும் நீங்கள் பாருங்கள், நம்ம இங்கே இன்னும் எந்த ஒரு SQL queryயும் எழுதவே இல்லை. அது நம்ம எழுதுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைன். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கமாண்ட் டைப் என்ன அப்படின்றத சொல்லணும். ஸோ நம்ம கமாண்டோட டைப் வந்து இட்ஸ் அ டெக்ஸ்ட். ஸோ கமாண்ட் டாட் கமாண்ட் டைப் is equal to command type dot text. So the command type வந்து text அப்படின்றத நம்ம அவங்க சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து எக்ஸிக்யூட் நான் கியூரின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கமாண்ட் எழுதிடலாம். command dot execute on query open and close brackets semicolon. ஸோ இந்த எக்ஸிக்யூட் நான் கியூரி என்ன பண்ணோம் அப்படின்னா இவர் தான் நம்முடைய செலக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது டேட்டா பேஸ் டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நம்முடைய டேட்டாஸை அப்டேட் பண்ணுறதுக்கும் இவர் தான் முக்கியமான காரணம். இந்த எக்ஸிக்யூட் நான் கியூரி தான் இந்த வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக செய்யும். ஸோ அதுக்காக தான் நம்ம கமாண்ட் டாட் எக்ஸிக்யூட் நான் கியூரி அப்படிங்கிற இடத்துல கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 லைன் கோட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கான கோட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங் SQL இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல சம் ஸ்ட்ரிங் சைஃபை நான் கொடுக்க போகிறேன். அதாவது SQL query எழுத போகிறேன். என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்சர்ட் into ஸோ என்ன டேபிள், ப்ரொஃபைல் டேபிள். இது வந்து டேபிள் நேம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets ஸ்பேஸ் வேல்யூஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு போட்டேன். ப்ரொஃபைல்ன்றது என்னோட டேபிள் நேம். இன்சர்ட் இன்டூ இந்த ப்ரொஃபைல். ஸோ நம்ம இங்கிலீஷில் படிக்கிற மாதிரியே தான் இருக்குது. இன்சர்ட் இன்டூ ப்ரொஃபைல் அப்படின்னு வருது. அண்ட் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets போட்டிருக்கேன். இங்கே வேல்யூஸ் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets போட்டிருக்கேன். இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets உள்ள இந்த டேபிள் இருக்க காலம்ஸ் நேம் வரும். காலம்ஸ் நேம்னா நான் எதை சொல்கிறேன்னா என்னோட ப்ரொஃபைல் டேபிள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நேம், சிட்டி, டிபார்ட்மெண்ட். ஸோ இது வரும். ஸோ நான் விசுவல் ஸ்டுடியோக்கு போகிறேன். நான் வந்து நேம்னு டைப் பண்ணிக்கிறேன், கமா. அண்ட் ஒன்ஸ் அகேன் நான் இங்கே வரேன், சிட்டி, கமா அண்ட் டிபார்ட்மெண்ட். ஜஸ்ட் இங்கே என்ன ஸ்பெல்லிங் கொடுத்தோமோ அதே ஸ்பெல்லிங் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ எங்கள் காலம் ரெடி ஆகிடுச்சு. பட் வேல்யூஸ்
ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் போடுறேன். இது உள்ள வந்து நான் வந்து ஆண்டோ எஸ்ஜே அப்படின்னு எழுதுறேன். அண்ட் கமா சிட்டி வந்து சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே ஒரு கமா போட்டுட்டு டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேமுக்கு ஆண்டோ எஸ்ஜேன்றது இன்போர்ட் அண்ட் சிட்டிக்கு சென்னை அப்படின்றது இன்போர்ட், டிபார்ட்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல்ன்றது இன்போர்ட். ஸோ இந்த மூணுமே இந்த ஆர்டரில் நேம்ன்ற காலமில் ஆண்டோ எஸ்ஜேன்னு போய் வரும், சிட்டின்ற காலமில் சென்னைன்னு போய் வரும், டிபார்ட்மெண்ட்ன்ற காலமில் வந்து எலக்ட்ரிக்கல்ன்ற இந்த வேர்ட் போய் உட்காரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் கோட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இது வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ், இந்த சிங்கிள் கோட்ஸில் தான் நம்ம சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே தான் நம்ம எழுதி ஆகணும், ரைட்? இன்கேஸ் இது வந்து நீங்கள் நம்பராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி மென்ஷன் பண்ணலாம். அந்த 2 சிங்கிள் கோட்ஸ் இல்லாமலே நீங்கள் நம்பரை மென்ஷன் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுடைய இந்த கேரக்டர், ஐ மீன் இது வந்து டேட்டா டைப், இந்த டேட்டா டைப் வந்து இன்டீஜராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக 1ன்னு இப்படி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் இசட் அழுத்திக்கிறேன், என்னுடைய பழைய டேட்டா எனக்கு திரும்பி வந்துடும். நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்பி என்னுடைய insert.aspx பேஜுக்கு வரேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய சேவ் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நான் என்னுடைய இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். insert to grid view அப்படின்னு அண்ட் செமிகாலன் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ செமிகாலனை மிஸ் பண்ணாதுங்க, அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு செமிகாலன் வச்சுட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதா அர்த்தம். நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த insert.aspx பேஜை நான் வந்து ப்ரௌசரில் வியூ பண்ணுறேன். ஜஸ்ட் எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஓகே. நான் இந்த பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே நான் இங்கே எழுதியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்சர்ட் ஆகணும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், சேவ். இப்போ என்னுடைய பேஜ் வந்து போஸ்ட் பேக் ஆகிடுச்சு. நான் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னோடய கிரிட் வியூவில் எந்த ஒரு டேட்டாவும் வரல. அண்ட் கம் பேக் என்னுடைய SQL சர்வருக்கு வரேன். என்னுடைய ப்ரொஃபைல் டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 ரோஸ்க்கு போகிறேன். இப்போ இங்கேயும் எதுவும் வரல. நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் கியூரி கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கியூரி கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆண்டோ எஸ்ஜே சென்னை எலக்ட்ரிக்கல்ன்றது டேட்டா வந்து என்னுடைய டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகிடுச்சு. பட் என்னுடைய இந்த ஸ்க்ரீனில் வந்து காமிக்கவே இல்லை. ஸோ அது ஏன் காமிக்கல அப்படின்னா என்னுடைய கிரிட் வியூ ரீஃப்ரெஷ் ஆகலை. ஸோ என்னோடய கிரிட் வியூவை எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்னோட பட்டன் கிளிக் பண்ண உடனே என்னோட டேட்டா இன்சர்ட் ஆன உடனே எனக்கு இந்த இடத்துல கிரிட் வியூக்கு மேலே என்னோட டேட்டா டிஸ்பிளே ஆகணும். அண்ட் என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற வேல்யூஸ் தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும், என்னோடய கிரிட் வியூக்கு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் உடைய விஷன் ஸ்டுடியோக்கு வந்துட்டு இந்த வேல்யூஸில் இருக்க ஃபுல் டேட்டாஸாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ். ஸோ நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த SQL queryக்கு நடுவில் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸஸை யூஸ் பண்ணணும்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும்.